நாளுக்கு நாள் தீவிரமான வெயில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டங்கள்ல கணிசமாக அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு பக்கம் நமக்கு மழை பொழிவும் காத்திருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழையானது வரப்போகுது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் நமக்கு அந்த தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு கனமழை வருமா? இல்ல மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை 11, 12, 13ஆம் தேதிகள்ல பரவலாக கடலோர மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக சென்னையில வந்து மறுபடியும் நமக்கு மழை தீவிரமடைய தொடங்கும். இரவு நேரங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கப் போது. அதற்கான தேதிகளும் நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த தேதிகள்ல மழை வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஜூலை 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள். இந்த 3 நாட்களுக்குள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் அநேக இடங்கள்ல தற்போதைக்கு பகல் நேரங்கள்ல வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று உயர்ந்து காணப்பட்டாலும் அல்லது வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையாவே இருந்தாலும் மீண்டும் மழை பொழிவுகள் ஒரு மிதமான மழையாக வரும் நாட்களிலும் பதிவாகிறோம். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல வரும் நாட்கள்ல கனமழையும் உண்டு. அந்த கனமழை பொறுத்தவரை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மட்டும்தான் பதிவாகும். காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களிலும் இருக்கும். அடுத்தபடியா நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது. மழை வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த சாரல் மழை அல்லது ஒரு லேசான மழை போல இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரம் மிக குறைவாக இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். குறிப்பாக பகல் நேரங்களில் கணிசமாக வெப்பநிலை பொறுத்தவரை இங்கேயும் நமக்கு வந்து அதிகரித்து தான் இருக்கும். இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிகளுக்குள்ள உள் மாவட்டங்களிலும் கணிசமாக குறைஞ்சபட்சம் ஒரு மிதமான மழையாவது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் பல இடங்களிலும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மிக கனமழை, அதி கனமழை இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவும் எச்சரிக்கை எதுவும் கொடுக்கவே இல்லையே உள் மாவட்டங்கள்ல. அப்படி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னாலுமே கூட ரெட் அலர்ட், அதி கனமழை இது போன்ற வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே தற்போதைக்கு அதிக அளவில் மழை எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆந்திர பகுதிகள், அதுக்கப்புறம் கர்நாடகா கடலோர பகுதிகள், மகாராஷ்டிரா கடலோர பகுதி மற்றும் குஜராத் மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரதான் போகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மழை எதுவும் கிடையாது. மேற்கு தொடர்ச்சியிலேயே நமக்கு வந்து சில இடங்களில் மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக அந்த மலைப்பகுதிகளில் மட்டும்தான் கனமழை பெய்யுமே தவிர மற்ற இடங்களில் பெரிதளவில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அநேக மாவட்டங்களில் வெப்பம் குறைந்து தான் காணப்படுமே தவிர, அதாவது குறிப்பாக நமக்கு வந்து காலை நேரங்களில் சற்று வெப்பம் குறைந்து காணப்பட்டிருந்தாலும் பகல் நேரங்களில் நமக்கு வெப்பநிலை கணிசமாக உயர்ந்து காணப்படும். மீண்டுமாக மாலை இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழை அவ்வளவுதானே தவிர மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்லை. தென் மாவட்ட பகுதிகளுக்கும் அதே நிலைதான். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை தென் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் மழை தொடங்கும். அது எப்போ அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக 12, 13 தேதிகள்லாம் பரவலாக ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் உறுதியாக பதிவாகிறோம். 100% தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 4லிருந்து 6 மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. பகுதியாக ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் மட்டும் கணிசமாக கனமழையானது அதிகரிக்கும். தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கலரில் மிதமானதிலிருந்து கனமழையும், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மீண்டுமாக ஒரு ரெட் அலர்ட் அல்லது அதிக மழை வர வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிவிக்கப்பட்டு வருகிறது.